வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விண்மீன் விழியில் கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சௌஜு எதையும் கவனிக்காமல் சுவாதிக்கு ஏபிசிடி சொல்லித் தருவதில் மும்முரமாக இருந்தவள். அவள் ஏதோ கேட்டாள் என்று அவளுடன் ரூமுக்கு சென்று விட்டாள். அவள் சென்ற கொஞ்ச நேரத்தில் சௌஜு மறந்துவிட்டு சென்ற அவள் மொபைல் சிணுங்கியது. இருவரும் ரூமுக்கு சென்றதும் கவனத்தை மீண்டும் பேப்பரில் வைத்த ஆதர்ஷ் போன் சிணுங்க கவனம் கலைந்து பார்த்தவன். அது சௌஜு போன் என்றதும் அவள் ரூம் பக்கம் பார்வை சென்று சென்று மீண்டது. ஆனால் சௌஜு வரும் அறிகுறியே இல்லாமல் இருக்க அதை எடுக்கலாமா வேண்டாமா என்று தயங்கினான். ஆனால் போன் விடாமல் சிணுங்க தயக்கத்துடன் போனை எடுத்து காதில் வைத்தவுடன், "ஹேய் சௌஜு, நான் தன்யா. நீ எப்படி இருக்க? ஏமா மகாராணி, அங்க போனதும் என்னையெல்லாம் மறந்துட்டயா? நேற்று நைட் பேசின. இன்னைக்கு காலேஜில் சேர்ந்ததும் ஃபோன் செய்வேன்னு இங்கேயே நாங்கள் காத்துட்ருக்கோம். நீ என்னடான்னா எங்களையெல்லாம் மறந்த மாதிரி ஃபோனே செய்யலை. திஸ் இஸ் டூ பேட் சூசு. நீ இல்லாமல் வீடே நல்லா இல்லை சௌஜு" என்ற ஓட்டை பாத்திரத்திற்குள் நண்டை விட்டாற்போல பேசிக்கொண்டே போக ஆதர்ஷுக்கு காது வலித்தது. அவனே இடையிட்டு, "ஹலோ ஹலோ மிஸ், நான் சௌஜன்யா இல்ல, ஆதர்ஷ். நீங்க யார்?" என்று அழுத்தமான குரலில் கேட்டதும் சைத்தன்யாவுக்கு ஒரு நிமிடம் சந்தேகம் வந்து நம்பரை செக் செய்தவள் அது சரியான நம்பர்தான் என்று உறுதி செய்து கொண்டு, "ஹலோ மிஸ்டர், இது என் சிஸ்டர் சௌஜுவோட ஃபோன் நம்பர். நீங்க யார்? அவ ஃபோன் உங்ககிட்ட எப்படி வந்தது?" என்று மீண்டும் கடுகு போல பொறிந்தாள். "ஓ, வெயிட் அ மினிட்" என்று சௌஜோவின் அறைக்கு சென்றவன் சௌஜோ கட்டிலில் படுத்துக்கொண்டு சுவாதிக்கு கதை சொல்லி கொண்டிருக்க, அவள் படுத்திருந்த விதத்தில் அவள் அழகு பட்டும் படாமல் தெரிய ஆதர்ஷுக்கு மூச்சடைத்தது. அதற்கு மேல் உள்ளே செல்லாமல் வெளியே வந்து சுவாதியை கூப்பிட்டு, "ஆன்ட்டியிடம் போனை கொடு" என்று கொடுத்துவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டான். சுவாதி கொடுத்த போனை வாங்கி கொண்டே, "இவன் ஏன் இப்படி தலைதெறிக்க ஓடுறான்?" என்று வினோதமாக பார்த்துவிட்டு, "ஹலோ" என்றாள். சௌஜுவின் குரல் கேட்டதும் சைத்து, "ஏய் சூசு, யார் அந்த கந்தர்வ?" என, "ஏய், நேத்து சொன்னனே அருணாச்சலம் அங்கிள் ஒரு குழந்தைக்காக என்ன ஒரு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டார்னு, அவருடைய குரல்தான். நான் ரூம்ல இருந்த போனை கொடுத்து விட்டு போகிறார்" என்று விளக்கினாள். "ஓ" என்று இழுத்துவிட்டு, "சுசு, சும்மா சொல்லக்கூடாது. குரல் செம மேன்லியா இருக்கு. ஆள் எப்படி? கந்தர்வனா இல்ல அம்மாஞ்சியா?" என்று சற்று ஆர்வமாக கேட்டாள் எரிச்சலுடன். "ஆ, செம சுடுமூஞ்சி. ஏய் சும்மா இரு, எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமாவே பேசிக்கிட்டு இருக்க" என்றவள் தாயிடம் போனை கொடுக்க சொல்லி அவர்களிடம் 2 வார்த்தை பேசிவிட்டு மீண்டும் சைத்துவிடம், "நிக்கி போன் செய்தாளா? அங்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா?" என்று கேள்விகளை அடுக்கினாள். "இன்று காலையில் தான் உன்னை பற்றி விசாரித்தாங்க. அப்புறம் இன்னைக்கு தான் சூர்யாவை அடக்கம் செய்தாங்களாம். அதுதான் காலேஜே ஒரு பரபரப்பா இருந்தது. 6 மாசம் உன்னை சென்னை பக்கம் தலை காட்ட வேண்டாம்னு சொல்றாங்க" என அந்த பக்கம் சௌஜு அமைதியாக இருப்பதை உணர்ந்து, "கவலைப்படாத, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும்" என்று பெரிய மனுஷியாய் ஆறுதல் சொன்னாள். ஆனால் சௌஜுவுக்குத்தான் அதை கேட்டதும் ஒரு பக்கம் ஒரு உயிர் போக காரணமாகி விட்டோமே என்று மீண்டும் அவனின் மரணம் நெஞ்சை வண்டாய் குடைய அதற்கு மேல் பேச முடியாமல் தொண்டை அடைத்து கண்களில் கண்ணீர் வழிந்தது. சௌஜோ பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த சுவாதி சௌஜோவின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிய அவள் பிஞ்சு கரங்களால் கண்ணீரை துடைத்து, "ஏன் ஆன்ட்டி அழறீங்க?" என்று கேட்கும்போதே அவளின் அன்பான ஆன்ட்டி அழுகிறார்கள் என்றதும் அவளின் உதடு அழுகையில் பிதுங்கியது. அதற்கு மேல் பேச முடியாமல் சைத்துவிடம் சொல்லிவிட்டு போனை வைத்த சௌஜு சுவாதியின் கண்களில் கண்ணீர் கண்டதும் பதறிப்போனாள். "ஏண்டா செல்லம் அழறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?" என்று பரிவாக கேட்டாள். கள்ளம் கபடம் அறியாத பிஞ்சு மனது, "நீங்க ஏன் ஆன்ட்டி அழுதீங்க?" என்ற பதிலுக்கு கேட்க சௌஜோவுக்கு அப்போதுதான் விளங்கியது. நெஞ்சு விம்மி தணிய அவளை மார்போடு அள்ளி அணைத்து முத்தங்களை குழந்தையின் முகம் முழுவதும் வாரி வழங்கினாள்.
அறைக்கு சென்ற ஆதர்ஷுக்கு சௌஜுவின் மேல் கோபம் கோபமாக வர, அவள் இருந்தால் சரி வராது, இப்போதே அருணாச்சலம் சேவை மையத்திற்கு அனுப்பிவிடலாமா என்று யோசித்தான். அதை யோசித்து ஒரு முடிவெடுப்பதற்குள் சுவாதி ஓடி வந்து, அப்பா அப்பா ஆன்டி அழறாங்க என்று திக்கி திக்கி சொன்னதை கேட்டதும் தன் முடிவை மறந்துவிட்டு, ஏன் என்னாச்சு என்று தன்னையும் அறியாமல் பதறி சுவாதியுடன் அவசரமாக வெளியே வந்து சௌஜுவின் அரை பக்கம் வந்து எட்டி பார்க்க, அவள் கட்டிலில் குத்து காலிட்டு அதில் முகத்தை பதித்து அமர்ந்திருப்பதைக் கண்டு அவனுக்கு அவள் மேல் இருந்த கோபம் போய் பரிதாபம் மேலிட, கூப்பிட நினைத்து அடுத்த வினாடியே வேண்டாம் என்ற முடிவை மாற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பிறகு அடுத்து வந்த நாட்களில் சௌஜு காலையில் எழுந்ததும் ஒரு வாக் போய்விட்டு வந்து சுவாதியை எழுப்பி கிளப்பி, தானும் கிளம்பி கமலம்மாவுக்கு அதிகம் சிரமம் கொடுக்காமல் அவருக்கு உதவி செய்துவிட்டு சுவாதியை அழைத்து கொண்டு கிரச்சில் கொண்டு போய் விட்டுவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் விடுவாள். மாலை வரும்போது சுவாதியை அழைத்து வந்து ட்ரெஸ் மாற்றி போன்விட்டா குடிக்க வைத்து ஏதாவது சாப்பிட வைத்து சில நாட்களில் பாட்டும் சில நாட்களில் தனக்கு தெரிந்த பரதநாட்டிய அடவுகளும் சொல்லித் தருவாள். சொல்லித் தருவதை சுவாதி அழகாக கற்றுக்கொள்வதைக் கண்டு சௌஜுவுக்கு உற்சாகம் பீரிட அவளை ஊக்குவிக்க கமலா அம்மாவும் கூட சேர்ந்து ரசிப்பார். ஆதர்ஷ் சில சமயங்களில் வீட்டில் இருந்துவிட்டால் அவள் சொல்லித் தருவதை மௌனமாக ரசிப்பான். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீட்டிற்கும் போன் செய்து பேச மனதிற்கும் இதமாக இருந்தது. சில சமயங்களில் கமலாம்மாவிடம் இருந்து சில ஐட்டங்களை கற்றுக்கொண்டு அதை அவள் செய்து பார்த்து அவரிடம் பாராட்டும் பெற்று அவரின் அன்பான பேச்சாலும் பண்பான நடவடிக்கையாலும் அவரின் மனதையும் வென்றுவிட தன் பெண்ணைப் போல கவனித்து கொண்டார். ஆனால் ஆதர்ஷ் மட்டும் அவளிடம் முதல் நாள் பழகிய அளவிற்கு கூட பழகாமல் ஒதுங்கியே சென்றான். அநேக நேரம் ஆதர்ஷ் வரும் நாட்களில் சௌஜுவும் சுவாதியும் சாப்பிட்டுவிட்டு அறைக்கு சென்று விடுவார்கள். சௌஜுவும் அவனிடம் பேசாமல் சுவாதி ஹாஸ்பிட்டல் கமலாமா என்றே தன் நாட்களை மிகவும் இனிமையாக கழித்ததால் ஆதர்ஷ் ஒரு ஒதுக்கத்துடன் நடந்து கொள்வது சரியாக படவில்லை. அது அவன் குணம் என்றே எண்ணி அவளும் தன் போக்கில் ஒதுங்கியே நடந்து கொண்டாள். சௌஜுவுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைத்தால் சமையல் அறையில் புகுந்து ரெசிபி புக்கை வைத்து கமலாமாவின் உதவியோடு ஏதாவது புதுசாக சமைத்து அமர்க்களப்படுத்துவாள். கமலாமாவும் ஆதர்ஷுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்று சமைக்கும் போதே சொல்வதை மனதில் குறித்து கொண்டு அதற்கு சமைப்பவள் தன் கையால் பரிமாறுவதையோ அவனின் அபிப்பிராயம் கேட்பதையோ விரும்பாமல் கமலாம்மாவிடம் நிர்தாட்சண்யமாக மறுத்து விடுவான். சில சமயங்களில் சௌஜுவின் ஆஃப் ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்துவிட்டால் ஆதர்ஷ் சுவாதியை வெளியே அழைத்து செல்ல கிளம்பும் போது சௌஜு முடிந்தவரை அவர்களுடன் வெளியே செல்வதை தவிர்க்க முயற்சிப்பாள். ஆனால் சுவாதியின் பிடிவாதம் காரணமாக கூட செல்ல வேண்டி வரும்போது அரை மனதாகவே கூட செல்வாள். சில சமயங்களில் அருணாச்சலம் அங்கிளின் சேவை மையத்திற்கு செல்லும் போது மட்டும் சந்தோஷத்துடன் சென்று அங்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வதோடு தந்தையிடம் சொல்லி அவ்வப்போது பண உதவிகளையும் செய்ய சொல்வதால் அவள் அங்கே ஒரு முக்கியமான நபராக கருதப்பட்டாள். ஆதர்ஷிடம் அவர் சௌஜுவை பற்றி சிலாகித்து பேசும்போது மட்டும் மெல்லிய புன்னகை சிந்துவான். அவளை பற்றி ஒரு நல்ல வார்த்தை கூட பாராட்டி அவள் எதிரில் பேச மாட்டான். ஆனால் அவனும் சௌஜுவை புரிந்து கொள்ளும் நாளும் வந்தது. சென்னை குளித்துவிட்டு பேண்ட்டும் குர்தாவும் அணிந்து கூந்தலை தன் மெல்லிய விரல்களால் கோதிக்கொண்டே, வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் என்று இனிமையாக பாடிக்கொண்டே வந்தவள் ஹாலில் விஜேஷை பார்த்ததும் சற்று அதிர்ந்து லேசாக வெட்கம் வர சட்டென்று பாட்டை நிறுத்திவிட்டு லேசாக அசட்டு சிரிப்பை உதிர்த்தாள். ஹாலில் தாமோதரனுடன் பேசிக்கொண்டிருந்தவன் சைத்துவின் இனிமையான குரலில் பாட்டை கேட்டதும் பேச்சை நிறுத்திவிட்டு ரசித்து கொண்டிருந்தவன் அவள் அசடு வழிந்ததும் வந்த சிரிப்பை மின்று கொண்டு ஹாய் என்றான் சிநேகமாக. சைத்து பதிலுக்கு ஹாய் சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி, மடையா இப்படி திடீர்னு வருவ? ஐயோ என்ன சொல்லி கிண்டல் செய்ய போறனோ சகானாகிட்ட என்று மனதிற்குள் அர்ச்சனை செய்தவள் அடுத்த நிமிடமே இயல்பான குணம் தலை தூக்க, ஏய் இவனுக்கே நாம பயப்படணும், பாடுவது என் உரிமை என்று அலட்சியம் எழ அவன் பக்கம் திரும்பி லேசாக சிரித்துவிட்டு,
சஹானா எப்படி இருக்கா என அவன் பதில் சொல்வதற்குள் அபிராமி அவளை அழைக்கவும், எக்ஸ்கியூஸ் மீ என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடியவளை பார்த்து விஜேஷுக்கு சிரிப்பாக இருந்தது. என்ன அம்மா எப்பவும் சரவெடி மாதிரி வெடிப்பாங்க, இன்னைக்கு அசடு வழியறாங்க என்று உதட்டுக்குள் சிரித்தவன் காஃபியோடு வந்தவளுக்கு ஒரு சின்ன சிரிப்புடன் நன்றி சொல்ல, அதை ஏற்றுக்கொண்டு தந்தையின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் கழித்து, நீ பேசிட்டீருடா, தோ வரேன் என்று எழுந்து உள்ளே செல்ல சைத்துவுக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. காஃபியை குடித்து கொண்டே, ஏங்க பாட்டை பாதியிலேயே நிறுத்திட்டீங்க, நல்லா தானே பாடினீங்க என்றதும் முகம் புன்னகையில் விரிய, தேங்க்ஸ் என்றவள் அவன் அடுத்து, உங்க இசை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதீங்க சைத்தன்யா என்று குறும்புடன் சொன்னதும் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. பல்லை கடித்து கொண்டு, ஆ அப்படியே அந்த வெள்ளத்துல மூழ்கி தொலைஞ்சு போங்க என்று சாபம் கொடுத்துவிட்டு விருட்டென்று எழுந்து போக, ஆ என்ற ஒரு நிமிடம் அதிர்ந்தவன் அடுத்த நிமிடம் அடக்க முடியாமல் சிரித்தான். அந்த வாரத்தில் ஒரு நாள் காலேஜில் இருந்து தோழிகளுடன் பேசிக்கொண்டு வந்தவள் அவர்களிடம் விடை பெற்று தன் ஸ்கூட்டியை உசுப்பி பாதி தூரம் வந்தவள் அது நடு ரோட்டில் நின்றுவிட, செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காமல் கிக்கரை உதைத்து உதைத்து ஸ்டார்ட் ஆகாமல் எரிச்சலுடன் பெட்ரோலை செக் செய்ய அது சுத்தமாக காலியாக இருந்தது. தன் தலையில் ஓங்கி குட்டி கொண்டு, ச்சே இதை நாம கவனிக்கவே இல்லையே, இப்போ பெட்ரோல் பங்குக்கு இங்கிருந்து 2 கிலோமீட்டர் இருக்குமே, அவ்வளவு தூரம் எப்படி தள்ளிக்கிட்டு போறது என்று சுற்றும் முற்றும் பார்த்தவள் வேறு வழியின்றி தள்ள முடியாமல் ஸ்கூட்டியை திட்டிக் கொண்டே தள்ளி கொண்டு சென்றாள். சைத்து ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு வருவதை கண்டதும் விஜேஷ் தன் பைக்கை அவள் அருகில் நிறுத்த, தன் தலைவிதியை நொந்து கொண்டு தலையை குனிந்து கொண்டே ஸ்கூட்டியை தள்ளி கொண்டு வந்தவள் திடீரென்று ஒரு பைக் தன் அருகில் பிரேக் போட்டு நின்றதும் தூக்கி வாரி போட தன் பிடியில் இருந்து ஸ்கூட்டியை நழுவ விட்டாள். ஆத்திரத்தோடு நிமிர்ந்தவள் விஜேஷை பார்த்ததும் கண்ணாலேயே எரித்து சாம்பலாக்கி விடுபவள் போல் முறைத்து, ஆர் யூ மேட், இப்படித்தான் திடீர்னு கிட்ட வந்து பிரேக் போடுவாங்களா? அது சரி, உங்களுக்கு ரோட்ல பைக் ஓட்ட தெரியாதா? ஓரமா வந்துகிட்டு இருக்கிற ஏன் மேல மோதுறது போல வந்து நிறுத்துறீங்க? பைக் ஓட்டினா ஃப்ளைட்ல போற நினப்பா உங்களுக்கு எல்லாம் என்று அவனை பேச விடாமல் கடுகு போல பொரிந்தாள். விஜேஷ் அவள் கோபத்தை சற்றும் பொருட்படுத்தாமல் சிரித்து கொண்டே கீழே விழுந்த ஸ்கூட்டியை நிமிர்த்தி, சாரி சைத்தன்யா, நீங்க ஸ்கூட்டியை ஏன் தள்ளிக்கிட்டு வரீங்கன்னு கேட்கத்தான் கிட்ட வந்து நிறுத்தினேன். நீங்க இப்படி பயப்படுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒன்ஸ் அகெயின் சாரி என்ற தன்மையாக மன்னிப்பு கேட்டதும் சைத்தன்யாவுக்கு இதற்கு மேல் கோபப்படுவது சரியில்லை என்று தோன்ற, ஒழிஞ்சு போ என்பது மாதிரி இட்ஸ் ஓகே என்றாள். சரி, உங்க ஸ்கூட்டிக்கு என்னாச்சு, ஏன் தள்ளிக்கிட்டு வரீங்க என்று கேட்டுக்கொண்டே ஸ்கூட்டியை குனிந்து ஆராய, ஸ்கூட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்ரோல் தீர்ந்து போச்சு என்று அவன் மேல் இருந்த கோபம் மறைய சற்று சலிப்பாக சொன்னாள். ஓ என்றவன் தன் பைக் சீட்டில் இருந்து சிறிய பாட்டில் எடுத்து அவன் பைக்கில் இருந்து பெட்ரோல் எடுக்க சைத்து பதறிப்போய், இல்லை இல்லை வேணாம், இன்னும் கொஞ்ச தூரம்தான், நான் அங்கே போய் போட்டுக்கிறேன் என்று தடுக்க தடுக்க விஜேஷ் கேட்காமல் அவள் ஸ்கூட்டியில் பெட்ரோலை ஊற்றிவிட்டு, மேடம் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டே போகணும், இப்படியே தள்ளிக்கிட்டே போனா உங்க முதுகு பழுத்திடும் என்று கூறிவிட்டு, ஏன் நானெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா என்ற ஒற்றை புருவத்தை வில்லாக வளைத்து கேட்டான். அவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்துவிட்டு, இல்லை ஏற்கனவே என் அக்காவுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கீங்க, இதுக்கே என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல, அதுதான் மேலும் மேலும் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றுதான் என்று தயங்கி தயங்கி சொல்ல விஜேஷ் கலாட்டாவாக சிரித்துவிட்டு, பரவாயில்ல நல்லாவே சமாளிக்கிறீங்க, சரி இப்போ உங்களுக்கு சூர்யாவின் அண்ணனால் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அப்படி இருந்தா தயங்காம சொல்லுங்க என்றான் அக்கறையாக. ஒரு பிரச்சனையும் இல்லை, என் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தாலும் நான் வேறு வழியா சுற்றி கொண்டு செல்கிறேன், ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல் என்று முறுவலித்தாள். அது சரி, அது என்ன கைமாறு அது இதுன்னு பாட்டி மாதிரி பேசுறீங்க என்று கேலி செய்ய சைத்துவுக்கு தன் குணம் திரும்ப அவனை முறைத்தாள். அவளின் முறைப்புக்கு பயந்தவன் போல் நடித்து, ஓகே ஓகே, நீங்க திரும்பி எனக்கு உதவி செய்யணும் அவ்வளவுதானே, கண்டிப்பா ஒரு நாள் கேட்கும் காலம் வரும், அப்ப கேட்குறேன்,
மறுக்காம செய்யுங்க என்று குனிந்து அவள் அருகில் கிசு கிசுப்பாக கூற சைத்து அதிர்ந்து வாட் என்றாள் அலறலாக. கூல் கூல் மேடம், எனக்கும் உங்க அப்பாவின் உதவி தேவைப்படும் அல்லவா, அப்போது எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் செய்யுங்க என்றேன் என்ற குறும்புடன் விளக்க சைத்து அசடு வழிந்து சாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் ஆரம்பத்தில் ரொம்ப கோபமாக பேசிட்டேன், அதையெல்லாம் ப்ளீஸ் மனசில் வச்சுக்காதீங்க என்று தாழ்ந்து போய் மன்னிப்பு கேட்க விஜேஷ் தலையை சரித்து பார்த்துவிட்டு இது மிஸ் சைத்தன்யாவின் இயல்பு இல்லையே, உங்க தோழியின் அண்ணன் என்பதால் தாழ்ந்து போகிறீர்களா, நீங்களாகவே இருங்க, அதுதான் எனக்கு பிடிக்கிறது, சரி நீங்க கிளம்புங்க, பத்திரமா போங்க என்று தன் பைக்கை உதைத்து அவளின் பதிலுக்கு கூட எதிர்பாராமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். அதுதான் எனக்கு பிடிக்கிறது என்றதும் அதன் அர்த்தம் புரியாமல் விழித்தவள் கொஞ்சம் மூளையை கசக்கி யோசிக்க அதன் அர்த்தம் பிடிபட ஒரு நிமிடம் தன் உடம்பு முழுவதும் புதுசாக ரத்தம் பாய்ந்தது போல உணர்ந்தாள். ஆனால் அடுத்த நிமிடம் புல்ஷிட், அவன் ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்லிட்டு போறான், அதை கேட்டு சினிமா கதாநாயகி மாதிரி நூயட் பாடணுமா என்ன என்ற தன்னையே திட்டிக் கொண்டு தலையை குலுக்கிக் கொண்டு ஸ்கூட்டியை கிளப்பிக் கொண்டு விரைந்தாள். ஊட்டி. வழக்கம் போல ஹாஸ்பிட்டலில் இருந்து திரும்பிய சௌஜு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு சுவாதியை அழைத்து வந்து அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட்டு கமலா அம்மாவிடம் சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமை என்பதால் பக்கத்தில் இருந்த முருகன் கோயிலுக்கு சென்றாள். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு கிளம்ப எத்தனிக்கும் போது மழை லேசாக தூர புடவையை இழுத்து போர்த்தி கொண்டு ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்ததுமே சிறிது நேரத்தில் மழை வலுத்துவிட அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கியவள் மழை எப்போது நிற்கும் என்ற குளிரில் நடுங்கிக் கொண்டே காத்திருந்தாள். ஆனால் மழை நிற்கும் அறிகுறியே தெரியாததால் இதற்கு மேல் காத்திருந்தால் சரியாக இருக்காது என்ற மழையில் ஓட்டமும் நடையுமாக விரைந்தாள். அன்று சீக்கிரமே வேலை முடித்து வீட்டுக்கு வந்த ஆதர்ஷ் சுவாதி ஹாலில் அமர்ந்து டிவியில் கார்ட்டூன் சேனலை பார்த்து கொண்டிருக்க வியப்புடன் பார்த்தான். பொதுவாக அந்த நேரத்தில் சௌஜு சுவாதிக்கு டான்ஸோ அல்லது பாட்டோ கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பாள். டிவி பார்த்தால் கூட பக்கத்தில் அமர்ந்து சுவாதிக்கு கதையை புரிய வைத்து கொண்டிருப்பாள். ஆனால் இன்று சௌஜு இல்லாமல் சுவாதி மட்டும் டிவி பார்க்க சௌஜுவின் ரூம் பக்கம் எட்டி பார்த்தான். அங்கேயும் இல்லாததால் கமலா அம்மாவிடம் விசாரித்தான். என்றைக்கும் இல்லாத திருநாளாக ஆதர்ஷ் சௌஜுவை பற்றி கேட்டதும் கமலா அம்மாவின் பார்வையில் வியப்பு மேலிட அவன் அவசரமாக இல்ல, எப்ப பார்த்தாலும் சுவாதி கூடவே இருப்பாங்களே, இன்னைக்கு இல்லையேன்னு தான் கேட்டேன் என்று விளக்க அவரின் பார்வையில் நான் நம்பவில்லை என்ற மாவம் தெரிந்தாலும் தவறாமல் அவள் கோயிலுக்கு போன விஷயத்தை சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர நாம் சொன்னதை கமலா அம்மா நம்பாத மாதிரி இருந்ததே, அவர்கள் பார்வையில் லேசாக கேலி கூட தெரிந்ததே, இல்லை மன பிராந்தியா என்று குழம்பிக்கொண்டே முகத்தை கழுவிக்கொண்டு சுவாதி பக்கத்தில் அமர்ந்து அவளிடம் பேசிக்கொண்டே டிவி பார்க்க ஆரம்பித்தான். கண்கள் என்னவோ டிவியில் இருந்தாலும் அவனின் மனம் மட்டும் சௌஜுவின் நினைவிலேயே சுற்றி சுற்றி வந்தது. இவ்வளவு நாள் இல்லாத ஒரு வேறுபாடு அவனுக்கு நன்றாக தெரிந்தது. சௌஜு இல்லாமல் வீடே வறுமையாக இருப்பதை உணர கண் வாசற்படிக்கு போய் மீண்டு மீண்டு வந்தது. கமலா அம்மா அவனுக்கு காஃபி கொண்டு வந்தவர். அவனின் கண்களும் அவனும் நிலை கொள்ளாமல் தவிப்பதை பார்த்து உள்ளுக்குள் சிரித்து கடைசியில் மகனே நீயே மாட்டிக்கிட்டியா என்று நினைத்தார். ஆனால் வெளியே எதுவும் காட்டிக்கொள்ளாமல் இந்தாங்க தம்பி காஃபி என்ற பதவிசாக நீட்ட அதை வாங்கி கொண்டே ஏமா எப்ப கோயிலுக்கு போனாங்க, இவ்வளவு இருட்டி போச்சு, மழை வேறு பெய்கிறது என்று கொஞ்சம் தவிப்பாக கேட்டான். கமலா அம்மாவுக்கும் அப்போதுதான் ஆமா சௌஜு போய் இவ்வளவு நேரம் ஆகிறது, இன்னும் காணோமே என்று தோன்ற அவருக்கும் லேசாக பயம் தலை தூக்கியது. கொஞ்சம் கலவரத்துடன் அவள் எத்தனை மணிக்கு சென்றாள் என்று கூறியவுடன் அதற்கு மேல் ஆதர்ஷால் அங்கு நிம்மதியாக உட்கார முடியவில்லை. போட்டு இருந்த ட்ரெஸ் மேலே ரெயின் கோட் போட்டுக்கொண்டு முன் யோசனையாக அவளுக்கு ஒரு ரெயின் கோட் எடுத்துக்கொண்டு போர்க்கால அவசரத்துடன் வெளியே வந்து காரை எடுத்தான். நெஞ்சத்தில் ஏனோ புரியாத ஒரு தவிப்பு அவனை பாடாய்ப்படுத்த காரை ஓட்டிக்கொண்டு சாலையின் இரண்டு பக்கமும் பார்வையால் அலசிக்கொண்டே சென்றான். அவனை அதிகம் தவிக்க விடாமல் சௌஜு
புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு எதிரில் குளிரில் நடுங்கியபடி வர ஆதர்ஷுக்கு அப்பாடா என்று இருந்தது. அவள் அருகில் வண்டியை நிறுத்தி ஏறுங்க என சௌஜு தன் உடையில் இருந்த ஈரத்தால் காரின் சீட் வீணாகி விடுமோ என்ற எண்ணத்தில் இல்ல, இன்னும் கொஞ்ச தூரம்தான், நான் நடந்தே வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு அவனின் பதிலுக்கு காத்திராமல் விடு விடுவென்று நடக்க ஆதர்ஷுக்கு யாரோ பளார் என்று கன்னத்தில் அறைந்த மாதிரி இருந்தது. அவள் இப்படி ஒதுங்கி இருப்பதற்கு பாதி காரணம் அவன்தான் என்பதை சுத்தமாக மறந்துவிட்டான். அவள் தன்னை ஒதுக்குகிறாள் என்று மட்டுமே அந்த நேரத்தில் தோன்ற மனம் சோர்ந்து போனது. ஆனால் அடுத்த நிமிடமே அவனின் மனம் இடைத்துரைக்க தான் ஒதுங்கி போவதால் தான் சவுஜோவும் ஒதுங்கி போகிறாளோ என்று தோன்றியது. அதற்காக இப்படி தெப்பலாக நனையும் போது என்ன பிடிவாதம் வேண்டி கிடக்கிறது? ச்ச, அவள் கையை பிடித்து இழுத்து உட்கார வைக்க முடியாமல் நம்மை எது தடுக்கிறது என்று தன் மேலே அவனுக்கு கோபமாக வந்தது. காரில் இருந்து இறங்கி மழையில் நனைந்து கொண்டே அவள் செல்வதை இயலாத தன்மையுடன் பார்த்து கொண்டே இருந்தவனுக்கு காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவள் தேகம் நடுங்குவதை நன்றாக பார்க்க முடிந்தது. வேகமாக இடி இடிக்க சுய உணர்வு வந்தவன் வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர அவன் நனைந்திருப்பதை பார்த்து கமலா அம்மா பதறிப்போய், என்ன தம்பி, நீங்களும் நனைஞ்சு போய் வந்திருக்கீங்க? சௌஜன்யா வந்துட்டாப்பா, அந்த பொண்ணும் தொப்பலா நனைஞ்சுதான் வந்திருக்கு. சரி, நீங்க போய் சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வாங்க, சளி பிடிச்சுக்க போகுது என்று அக்கறையாக கூற ஆதர்ஷ் வேறு எதையும் பேசாமல் ட்ரெஸ்ஸை மாற்றி தலையை துவட்டி கொண்டே ஹாலுக்கு வந்தான். அங்கே சுவாதியோடு சௌஜோ பேசிக்கொண்டிருப்பதை வெறித்து பார்க்க அவளோ அதை கவனிக்காமல் சுவாதிக்கு சுவாரஸ்யமாக சிண்ட்ரெல்லா கதை சொல்லி கொண்டிருந்தாள். சௌஜோ அவனை கண்டு கொள்ளாமல் விலகி விலகி செல்ல அவள் மேல் ஒரு ஈடுபாடு வர சௌஜோ அவன் மனதில் அவன் அறியாமலே சத்தமில்லாமல் குடி புகுந்தாள். அவள் சொல்லும் சிண்ட்ரெல்லா கதையில் வரும் கதாநாயகி சிண்ட்ரெல்லா மாதிரியே அவன் கண்ணுக்கு அவள் தெரிய அவனையும் அறியாமல் மெல்லிய புன்னகை ஒன்று மலர்ந்தது. கொஞ்ச நேரத்தில் சௌஜு தலைவலி என்று போய் படுத்துவிட கமலா அம்மா அவளுக்கு தைலம் தேய்த்துவிட்டு மாத்திரை போட சொல்லி ரெஸ்ட் எடுமா என்று கதவை சாத்தி கொண்டு வந்தார். சாப்பாடு வேண்டாம் என்றவளுக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் வற்புறுத்தி குடிக்க வைத்துவிட்டு சுவாதிக்கு சாப்பாடு ஊட்ட அவள் சாப்பிடாமல் அடம் பிடித்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்து ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாள். சௌஜோ இருந்தால் சாப்பிட்டு முடித்ததும் கதை சொல்லி தூங்க வைப்பாள். ஆனால் இன்று அவள் இல்லாமல் போர் அடித்து போய் சோஃபாவில் உட்கார்ந்தபடி தூங்கிவிட ஆதர்ஷ் அவளை தூக்கி கொண்டு அவளின் அறையில் படுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தவன் சௌஜோவின் அறைக்கதவு லேசாக திறந்திருந்ததால் ஜுர வேகத்தில் அனத்துகிற சத்தம் கேட்டு சற்று தயங்கி எட்டி பார்க்க சௌஜோ குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். பதறிப்போய் கமலா அம்மாவை பார்க்க அவர் வேலையை முடித்து கொண்டு சமையல் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரை எழுப்பலாமா வேண்டாமா என்று தயங்கி கடைசியில் வேண்டாம் என்று முடிவு செய்து அவனே பாலை சூடு செய்து மாத்திரை எடுத்துக்கொண்டு அவள் அறைக்கு சென்றான். வாசற்படியில் நின்று உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்ற மனதிற்குள்ளே பட்டிமன்றம் நடத்தி ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று அவனே தன் பட்டிமன்றத்திற்கு நடுவர் சாலமன் பாப்பையாவாக மாறி தீர்ப்பு கொடுக்க அடுத்த நிமிடம் தன் தயக்கத்தை துடை தெரிந்துவிட்டு உள்ளே சென்றான். அவள் கட்டிலின் அருகில் சென்று சௌஜு சௌஜு என்று மென்மையாக அழைக்க அதற்கு அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே கொஞ்சம் தயங்கிவிட்டு அவளை தொட்டு எழுப்பினான். கண்களை திறக்க முடியாமல் திறந்தவளின் கண் மீண்டும் மூடிக்கொள்ள அவள் கட்டிலில் அமர்ந்து அவளை தன் மடியில் படுக்க வைத்து அவள் கன்னத்தை மெதுவாக தட்டினான். அப்படியும் அவள் கண் திறக்காமல் இருக்க அவள் வாயை திறந்து மாத்திரையை போட்டு பாலை மெதுவாக புகட்ட சௌஜோ தூக்கத்தில் குடித்து முடித்ததும் அவள் வாயை துடைத்து தன்னிடம் இருந்து விலக்கி கட்டில் படுக்க வைக்க முயற்சிக்க சௌஜோ ஜுரவேகத்தில் குளிர் தாங்காமல் அனிச்சையாக அவனிடம் ஒண்டிக் கொண்டாள். அவளின் தேகம் குளிரால் தூக்கி தூக்கி போட கம்பளியை இழுத்து நன்றாக போர்த்தியும் அவள் உடம்பு நடுங்க வேறு வழி இல்லாமல் தன்னோடு சேர்த்து இறுக அணைத்து கொண்டான். கொஞ்ச நேரத்திலேயே ஆதர்ஷின் அணைப்போ அல்லது மாத்திரையோ எது வேலை செய்ததோ சௌஜோவின் நடுக்கம் குறைந்து ஆழ்ந்த நித்திரை கொள்ள அவளை தன் அணைப்பில் இருந்து விலக்கி
கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவள் முகத்தையே கொஞ்ச நேரம் ஆசையுடன் பார்த்துவிட்டு, சாரிம்மா, உன் அனுமதி இல்லாம உன்னை தொட்டுட்டேன். எனக்கு வேற வழி தெரியல. என்னை மன்னிச்சிடு என்று மெதுவாக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நெற்றியில் புரண்ட கூந்தலை விலக்கி மென்மையாக வருடிவிட்டு கதவை சாத்திக் கொண்டு வந்தான். ஆதர்ஷுக்கு அன்று இரவு முழுவதும் தூக்கம் வராமல் இடையிடையே எழுந்து போய் சௌஜுவை எட்டி பார்த்து கொண்டிருக்க, விடியற்காலை 5 மணிக்கு எழுந்த கமலா அம்மா இவன் தூங்காமல் அங்கும் இங்கும் நடப்பதைக் கண்டு விசாரிக்க, நைட் சௌஜுவுக்கு ஜுரம் அதிகமானதை சொல்ல, அவருக்கு ஐயோ, நாம் சௌஜுவை கவனிக்காமல் தூங்கிவிட்டோமே என்ற குற்ற உணர்வு மேலோங்கி எழுந்தது. அதை அவனிடமே சொல்லி மன்னிப்பு கேட்க, அவளை கவனமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தன் அறைக்கு தூங்க சென்றான். ஜுரத்தின் பாதிப்பால் சௌஜு 7 மணி ஆகியும் எழுந்திருக்காமல் இருக்க, சுவாதி அவளுடைய அறைக்கு சென்று ஆன்டி, ஆன்டி என்று உலுக்கினாள். சுவாதியின் குரல் கேட்டு கண் விழித்தவளுக்கு விடிந்து வெகு நேரமாகிவிட்டது என்று தெரிந்ததும் அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியவள் டேபிளின் மேல் ஜுரத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், ரெஸ்ட் எடு என்ற மெசேஜ் பார்த்ததும் ஒரே குழப்பமாக இருந்தது. எனக்கு ஜுரம் வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? நான் கமலா அம்மாவிடம் கூட சொல்லவே இல்லையே. அப்படியே இருந்தாலும் இவர் எப்படி என் அனுமதி இல்லாமல் உள்ளே வரலாம்? அதுவும் எப்போது வந்தார் என்றே தெரியவில்லையே என்று யோசித்து யோசித்து ஒன்றும் பிடிபடாமல் நேரமாகிவிட அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த விஷயத்தை அப்போது தற்காலிகமாக தள்ளி வைத்துவிட்டு கிளம்பலானாள். சனிக்கிழமை என்பதால் ஆதர்ஷ் குழந்தையை பார்த்து கொள்வார் என்பதால் சுவாதியை குளிக்க வைத்து ட்ரெஸ் மட்டும் மாற்றி கமலா அம்மாவிடம் விட்டுவிட்டு அவர் தடுக்க தடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய்விட்டாள். ஹாஸ்பிட்டலுக்கு சென்றவளுக்கு கொஞ்ச நேரத்தில் மீண்டும் ஜுரம் பற்றி கொள்ள ஒரு மாத்திரை போட்டு சமாளித்து சோர்வுடன் வேலை செய்து கொண்டிருப்பதைக் கண்டு ரவுண்ட்ஸ் வந்த டீன் சுதர்சன் விசாரிக்க, சௌஜு தனக்கு ஜுரம் என்று கூறாமல் ஜஸ்ட் தலைவலிதான் டாக்டர், ஒரு மாத்திரை போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரி ஆயிடும் என்று சமாளித்தாள். ஆனால் அவள் பேச்சுக்கு எதிர்மாறாக பளிங்கு போல அவள் முகம் அவள் உடல்நிலை சரியில்லாததை காட்ட, அவரே சௌஜுவை சோதிக்க அவளுக்கு ஜுரம் இருப்பதைக் கண்டு, என்னம்மா இப்படி உடம்பு கொதிக்குது? ஜஸ்ட் தலைவலின்னா உன் வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு என்றதும் தயக்கத்துடன், இல்லை ஒன்றுமில்லை டாக்டர், அப்படியே இருந்தாலும் நான் சமாளிச்சுக்குவேன், இன்னைக்கு நான் லீவ் போட்டா என் இன்டர்னல் மார்க் குறைஞ்சிடும், ப்ளீஸ் டாக்டர் என்னை புரிஞ்சுக்கோங்க என்று மன்றாடினாள். சௌஜு இவ்வளவு நாள் ஒழுங்காக வேலையை செய்துவிட்டு கடைசி கட்டத்தில் இன்று ஒரு நாளால் தன் ரேங்க் குறைந்து விடுமோ, அதனால் தன் டிஸ்டிங்ஷன் பிளேஸ் தன்னை விட்டு போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தாள். சுதர்சனுக்கு அவள் அந்த நிலையிலும் தன் படிப்பை பற்றியே யோசிப்பதைக் கண்டு அவரால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. சௌஜு இங்கு வந்து சேர்ந்த நாளில் இருந்து அவள் ஒரு நாள் கூட வேலை செய்யாமலோ அல்லது தன்னிடம் விடப்பட்ட வேலையை சரியாக செய்யாமல் இருந்ததோ இல்லை என்பதால் அவள் மேல் தனி மதிப்பு. அது மட்டுமில்லை, படிப்பில் ஒரு டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட் என்பதும் அந்த மதிப்புக்கு சிகரம் வைத்தது போல் இருந்தது. அதன் காரணமாக அவளிடம், மிஸ் சௌஜன்யா, இன்று ஒரு நாள் நீங்கள் ஓய்வு எடுப்பதால் உங்கள் மார்க் ஒன்றும் குறைந்து போவதில்லை. அது மட்டுமில்லை, நீங்கள் அதிகமாகவே உங்கள் டியூட்டியை செய்திருக்கிறீர்கள். ஸோ அந்த மார்க் உங்களுக்கு ஈக்குவல் ஆகிவிடும். உன் படிப்பு ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அதைவிட உன் உடல்நிலையை கவனிப்பதும் ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அதனால் முதலில் நீ வீட்டுக்கு கிளம்பு என்று அதிகாரம் கலந்த அக்கறையோடு அவள் பேச இடம் கொடுக்காமல் அந்த பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்துவிட்டு ஹெட் நர்ஸை கூப்பிட்டு, இவங்கள டியூட்டியிலிருந்து ரிலீவ் பண்ணுங்க, இவங்க இடத்துக்கு வேறு ஆளை போடுங்க என்று மளமளவென்று உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு, நீ எதில் வந்த சௌஜன்யா என அவள் தான் கைனட்டிக் ஹோண்டா வைத்திருப்பதை சொன்னதும் சில வினாடிகள் யோசித்தார். இப்போது இருக்கிற நிலைமையில இதில் நீ வந்ததே தவறு, வழியில் ஏதாவது ஆகியிருந்தா உன் பெற்றோருக்கு யார் பதில் சொல்ல முடியும் என்றவர் ஆதர்ஷுக்கு ஃபோன் செய்தார். சுதர்சன் அவனுக்கு ஃபோன் செய்ததும் சௌஜு பதறிப்போய், ப்ளீஸ் டாக்டர், நான் இதிலேயே போய் விடுகிறேன், அவரை ஏன் தொல்லை செய்கிறீங்க என்று சற்று அலுப்பாக சொல்ல, அவர்
காது என்ற ஒரு உறுப்பே இல்லாத மாதிரி அவள் சொன்னதை கேட்காமல் அவனை வர சொல்லி போனை வைத்தார். ஏற்கனவே இருந்த சோர்வில் சுதர்சன் வேறு தன் பேச்சை கேட்காமல் ஆதர்ஷுக்கு போன் செய்யவும், ஏற்கனவே அவன் தன் அனுமதி இல்லாமல் ரூமுக்கு எப்படி வந்தான் என்ற குழப்பத்தில் இருந்தவளுக்கு அது மேலும் எரிச்சலை தூண்ட தலையை பிடித்து கொண்டு அப்படியே அமர்ந்து விட்டாள். சவுஜோ சென்றதும் சுவாதிக்கு ஆதர்ஷம் தூங்கிக் கொண்டிருக்க போரடித்து போனவள் அவனின் அறைக்கு வந்து அவன் மேல் ஏறி படுத்து கொண்டாள். நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தவன் சுவாதியின் அசைவால் தூக்கம் கலைந்து எழ அவன் கண் விழித்ததும் டேடி என்று அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். அவளை அணைத்தபடியே படுக்கையில் இருந்து எழுந்து அவளை முத்தமிட்டு விட்டு, ஏண்டா செல்லம், உன் ஆன்ட்டி எழுந்துட்டாங்களா? அவங்களுக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டான். சுவாதிக்கு அவன் கேட்டது பாதி புரியாமல் முடித்துவிட்டு, டேடி, ஆன்ட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு என்ற பாதி பேச்சும் பாதி சைகையுமாக சொல்ல ஆதர்ஷுக்கு சுள் என்ற கோபம் தலைக்கு ஏறியது. அந்த கோபத்தோடு சுவாதியை தூக்கி கொண்டு வெளியே வர எதிரே வந்த கமலா அம்மாவிடம், அம்மா, நான் உங்ககிட்ட காலையில் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு போக விட்டிருக்கீங்க என்று குற்றம் சாட்டியவன், அவங்க உடம்பு பரவாயில்லையா என்று சற்று கோபத்துடன் விசாரித்தான். ஆதர்ஷின் கோபம் புரிந்து, நான் எவ்வளவோ சொன்னேன் தம்பி, ஆனால் அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. நான் நல்லாத்தான் இருக்கம்மா என்று என்னை சமாதானம் செய்துவிட்டு போய்விட்டாள். அதற்கு மேலும் நான் என்னப்பா செய்ய முடியும் என்று பரிதாபமாக கேட்க, ஆதர்ஷுக்கும் இவரிடம் கோபப்பட்டு என்ன ஆகப் போகுது என்று சலிப்பு வர, சரி, சுவாதி சாப்பிட்டாளா என்று கேட்டு அவள் சாப்பிடவில்லை என்றதும் சாப்பாடு ஊட்ட சொல்லி அவருடன் அவளை அனுப்பிவிட்டு, நைட் எல்லாம் ஜுரத்தில் கஷ்டப்பட்டவள் இப்போ மறுபடியும் மழையில் கிளம்பி போயிருக்கிறாள். நான் வைத்த குறிப்பை பார்க்கவில்லையா, அல்லது பார்த்து விட்டுத்தான் சென்றாளா? இப்போ எப்படி இருக்காளோ? பேசாம ஒரு நடை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து விட்டு வரலாமா என்று யோசித்து கொண்டு ஆத்திரத்துடன் புலியைப் போல குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். செல்போன் சிணுங்கி அவன் யோசனையை கலைக்க போனை எடுத்தவன் சுதர்சன் அங்கிள் என்றதும் அவனுக்கு பாதி விஷயம் விளங்க அவர் விஷயத்தை சொல்லி அவனை வர சொல்லவும், மனதில் மூண்ட கோபத்தோடு கமலா அம்மாவிடம் சுவாதியை கவனித்துக் கொள்ள சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பினான். கொஞ்ச நேரத்திலேயே ஹாஸ்பிட்டலை அடைந்தவனை சுதர்சன் எதிர்கொண்டு வரவேற்று சவுஜு இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல அவன் மீதிருந்த கோபத்தால் எதுவும் பேசாமல் இறுக்கமான முகத்தோடு அமைதியாக இருந்தாள். சுதர்சனிடம் சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்து காரில் ஏறியதும் காரை எடுத்தான். உள்ளுக்குள்ளே கொந்தளித்து கொண்டிருந்தவள் வெளிப்பக்கம் முகத்தை திருப்பி வேடிக்கை பார்த்து கொண்டு வர கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த ஆதர்ஷ் அதற்கு மேல் தாங்காமல், உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, அப்புறம் ஏன் கமலா அம்மா சொல்லியும் நான் வைத்த குறிப்பையும் மீறி வந்தீங்க என்றான் அக்கறையாக. அவன் கேட்டதும் சடார் என்று திரும்பியவள், நேத்து எப்ப என் ரூமுக்கு வந்தீங்க என்றாள் கேள்வியாக. அவளின் கேள்விக்கு, ஏன் நேத்து நைட் உங்களுக்கு குளிரில் உடம்பு தூக்கி தூக்கி போட்டது, கமலா அம்மாவும் தூங்கிட்டாங்க, அதான் நான் வந்து உங்களுக்கு மருந்து கொடுத்தேன் என்று விகல்பம் இல்லாமல் சொன்னதும் சவுஜோவுக்கு அதுவரை மங்கலாக இருந்த விஷயம் பளிச்சென்று புரிய, அப்போ நைட் நாம குளிரில் நடுங்கின போது கம்பளி போர்த்தியது, மாத்திரை கொடுத்தது, நம்மை அணைத்தது எல்லாம் இவனா? இதெல்லாம் நம் கனவில் அம்மா தானே அணைத்தது போல இருந்தது. அப்போ நிஜத்தில் இவனா நம்மை அணைத்தான் என்று விளங்கியதுமே, இவனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? இரவில் ஒரு பெண் தனியாக இருக்கிற அறைக்கு அனுமதி இல்லாமல் எப்படி உள்ளே வரலாம் என்று நினைக்க நினைக்க ஆத்திரம் பொங்க அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆனால் அவள் மனதில் மட்டும் கோபம் தீயாய் கனன்றது. சவுஜோ பதில் சொல்லாமல் அமைதியாகிவிட ஆதர்ஷ் தோளை குலுக்கி கொண்டு அதற்கு மேல் அவளிடம் எதுவும் கேட்டு தொந்தரவு செய்யாமல் அமைதியாக வண்டியை ஓட்டுவதில் முனைந்தான். சவுஜோவுக்கு ஏற்கனவே இருந்த சோர்வும் நேற்று இரவு அவன் அணைப்பில் அடங்கியதையும் அதனால் தன் மேலே வந்த கோபமும் அனுமதி இல்லாமல் அவன் தொட்டதையும் நினைக்க எல்லாம் சேர்ந்து உலகமே தலை கீழாய் சுற்றியது. வண்டியில் இருந்து இறங்க கீழே காலை வைத்தவள் கால் கீழே பரவாமல் அந்தரத்தில் மிதப்பது போல் உணர்ந்த அடுத்த வினாடி தன்னை சமாளித்து கொண்டு தடுமாறியபடி உள்ளே சென்றவள் தன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டு
அப்படியே கட்டிலில் விழுந்து ஆத்திரம் தாங்காமல் அழ ஆரம்பித்தாள். சௌஜன்யா வேகமாக உள்ளே வந்து கதவை தாழிடவும் கமலா அம்மாவுக்கு ஒன்றும் புரியாமல் அவளை தொடர்ந்து வந்த ஆதர்ஷிடம், என்ன தம்பி, சௌஜு ஏன் கோபத்தோடு போய் கதவை சாத்திக்கிட்டா? என்னாச்சு? நீங்க ஏதாவது கோபமா பேசிட்டீங்களா என்று குறுக்கு விசாரணை செய்தார். அவரின் கேள்விக்கு தோளை குலுக்கி, நான் ஒண்ணுமே சொல்லல, உடம்பு சரியில்லாத போது எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு தான் கேட்டேன். அது மட்டும் இல்ல, நேத்து அவங்களுக்கு மாத்திரையும் பாலும் கொடுத்ததா சொன்னேன். அதுக்கு அவங்க பதிலே சொல்லாம இறங்கி போயிட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி பதிலே சொல்லாம போனாங்கன்னு புரியலம்மா என்று நிஜமாகவே புரியாமல் தான் கேட்டான். அதை கேட்டதும் கமலா அம்மாவிற்கு லேசாக விஷயம் புரிய, தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பொதுவா எந்த ஒரு நல்ல பெண்ணும் தன் அறைக்கு ஒரு ஆண் பிள்ளை, அதுவும் இரவில் வருவதை விரும்ப மாட்டாங்க. விரும்ப மாட்டாங்க என்பதை விட அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி சென்றதாக இந்த ஊருக்கு தெரிந்தால் அந்த பெண்ணை இந்த ஊர் கேவலமாக பேசும் என்றதுமே ஆதர்ஷ் குறுக்கிட்டு, ஆமா, நீங்களும் என்னை தவறா நினைக்கிறீங்களே. அவங்க ஜுரத்துல கஷ்டப்படுறதை பார்த்துத்தான் உள்ளே சென்றேனே தவிர வேறு எந்த கெட்ட எண்ணமும் இல்லைம்மா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் செய்தேன். இதை சரியாக யோசித்தால் என் மீது எந்த தவறும் இல்லை என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று சௌஜு தன்னை கேவலமாக நினைத்து விட்டாளோ என்ற வேதனையில் அவருக்கு விளக்கினான். கமலா அம்மாவுக்கும் அவனின் வாதம் புரிந்தாலும், தம்பி, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஆனா பொதுவா பார்த்தா இது தப்புன்னு தான் சொல்வேன். சேலை முள் மீது பட்டாலும் முள் சேலை மீது பட்டாலும் கிழிவது என்னமோ சேலைதான். அந்த முள்ளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, ஆதர்ஷுக்கு, கடவுளே, நான் உதவி செய்கிறேன் என்று ஒரு பெண்ணை கூனி குறுக வச்சிட்டனே, ரூமுக்கு போனதற்கு இப்படி கோபப்படுகிறாள் என்றால் அவளை அணைத்தேன் என்று தெரிந்தால் இந்த வீட்டை விட்டு போய்விடுவாளா என்று நினைத்தவுடன் அவனுக்கு இதயம் தூக்கி வாரி போட்டது. சௌஜோவிடம் தான் செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவள் ரூம் கதவை தட்ட தட்ட அவள் திறக்காமல் அழுது கொண்டிருக்க, தட்டி தட்டி சோர்ந்து போன ஆதர்ஷுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் பரிதாபமாக தவிக்க, கமலா அம்மாவிற்கு அவனின் நிலையை கண்டு மிகவும் பாவமாக இருந்தது. அவர் சமையல் அறையில் இருந்து சேலை முந்தானையில் கையை துடைத்து கொண்டே வந்தவர், தம்பி, இப்ப சௌஜு ரொம்ப கோபமா இருப்பா. இப்போதைய நிலைமைக்கு நீங்க அவன் முகத்தை பார்க்காம இருந்தா தான் நல்லது என்று எடுத்து சொல்ல, இல்லைம்மா, நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்களும் கூனி குறுகி என்னையும் அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு, இது நல்லா இருக்காதுமா, நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறேன் என்ற முகம் கசங்க ஆதர்ஷ் சொல்வதை கேட்டு கமலா அம்மாவிற்கு மனது வலித்தது. எவ்வளவு நல்ல பையன், உதவி செய்ய போய் அது தப்பாகி இப்ப 2 பேரும் வருத்தப்படுற மாதிரி ஆகிட்டதே என்று பெருமூச்சு எழ, நான் சொல்றத கேளுங்க. நீங்க மன்னிப்பு அப்புறம் கேட்கலாம். நான் முதல்ல சௌஜே கிட்ட பேசுறேன். இப்ப நீங்க இங்கிருந்தா அவ கதவை திறக்க மாட்டா. பாருங்க, சுவாதி குட்டி என்னமோ ஏதோன்னு பயந்து போய் பார்க்கறா என்று கூறியதும் தான் ஆதர்ஷ் சுவாதியை கவனித்தான். ஆன்ட்டி ஏன் உள்ள இருக்காங்க? அப்பா கண்ணில் ஏன் கண்ணீர் என்று தெரியாமல் அந்த பிஞ்சு முகம் கமலா அம்மாவையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்து விழித்து கொண்டிருக்க, ஆதர்ஷ் குனிந்து சுவாதியை தூக்கி கொண்டு, சரிம்மா, நான் இங்கிருந்து போறேன். இனிமே அவங்க கண்ணில் படமாட்டேன். நான் மன்னிப்பு கேட்டதா சொல்லிடுங்க என்று குரல் கரகரக்க சொல்லிவிட்டு ஒரு வேக நடையோடு தன் அறைக்கு சென்றான். அவன் சென்றதும் கமலா அம்மா கதவை திறக்க சொல்லி சொன்னதும் சிறிது நேரம் கழித்து கதவை திறந்த சௌஜோவுக்கு அழுது முகம் வீங்கி போயிருக்க, ஒரே நாளில் முகம் எல்லாம் ஓவென்று இருந்தது. அதை பார்த்தவருக்கு மனது தாங்காமல், எதுக்குமா இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்துல அழுது மேலும் உடம்பு கெடுத்துக்கிற? இப்ப என்ன நடந்துடுச்சு ஆ என்று அவள் பக்கத்தில் அமர்ந்து கலைந்த அவள் முடியை ஒதுக்கிவிட்டு கொண்டே பரிவாக கேட்க, சௌஜோ தாங்க முடியாமல் அவர் மடியில் படுத்து குலுங்கி குலுங்கி அழ, அவருக்கு அவளை தேற்றுவது பெரும் பாடாக இருந்தது. அவள் அதிகம் அழுதால் உடம்பு மிகவும் கெட்டுவிடும் என்று நினைத்தவர் இனி அவளை அழவிடக்கூடாது என்று முடிவெடுத்து அவளை வலுக்கட்டாயமாக எழுப்பி, ஆதர்ஷ் தம்பி எல்லாம் என்கிட்ட சொல்லுச்சு. அந்த தம்பி என்ன செஞ்சுச்சுன்னு இப்ப நீ அழற? இரவில் உன் ரூமுக்கு வந்தது
நீ தப்புன்னு சொல்ற. ஆனா அவர் எதுக்கு வந்தார்ன்னு முதல்ல யோசிக்கணும் சௌஜுமா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே மருந்து கொடுக்க வந்தார். இதில் என்ன தவறு இருக்கு? என கலங்கிய கண்களுடன் கோபத்துடன் நிமிர, சௌஜு, எனக்கு உன் கோபம் புரியுது. நீ ஒரு எதிர்கால டாக்டர். ஏன் நீங்க ஒரு பேஷண்ட் ஆண் பிள்ளையா இருந்தால் அவருக்கு மருந்து மாத்திரை கொடுக்க இரவுல போக மாட்டீங்களா? இல்ல அவன் ஆண் பிள்ளை அதனால அவன் ரூமுக்கு நான் போக மாட்டேன்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருப்பீங்களா? என்று அதிரடியாக அவளையே கேள்வி கேட்க, சௌஜுவுக்கு அவர் கேட்ட கேள்வியில் அதிர்ந்து அழுகை நிற்க, பின் அதில் இருந்த உண்மை புரிந்தாலும் அவன் நினைத்தது தப்புதானே என்று தோன்ற மீண்டும் முகம் அழுகையில் கசங்கியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.